இன்றைய முக்கிய செய்திகள். The Tamil Nadu Assembly unanimously passed a resolution opposing Karnataka's Mekedatu project, strengthening the state's stance on water-sharing rights and ensuring protection of Kaveri Delta farmers. கர்நாடகாவின் மேகதாது திட்டத்தை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் மூலம் காவிரி டெல்டா விவசாயிகளின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழகத்தின் நிலைப்பாடு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. The Tamil Nadu government has decided to review the proposed Parandur airport site to prevent environmental damage, stressing that state infrastructure development must remain strictly sustainable. சுற்றுச்சூழல் பாதிப்பை தவிர்க்க பரந்தூரில் முன்மொழியப்பட்ட விமான நிலைய திட்டத்தின் இடத்தை மறுஆய்வு செய்ய தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. மாநில உள்கட்டமைப்பு மேம்பாடு நிலைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என அரசு வலியுறுத்தியுள்ளது. TVK leader Adhav Arjuna sent a legal notice demanding an unconditional apology and 1 crore compensation from M.K. Stalin regarding false drug smuggling allegations. போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக M.K. ஸ்டாலினிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு மற்றும் 1 கோடி ரூபாய் இழப்பீடு கோரி DVK தலைவர் ஆதவ் அர்ஜுனா வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். C. Vijayabhaskar resigned as a member of the Legislative Assembly in Tamil Nadu. He is the 5th AIADMK leader to quit within the last 2 months. தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியிலிருந்து சி. விஜயபாஸ்கர் விலகியுள்ளார். கடந்த 2 மாதங்களில் அதிமுகவிலிருந்து விலகிய 5வது முக்கிய தலைவர் இவராவார். A 19-year-old NEET aspirant died by suicide in Coimbatore, triggering renewed calls for the abolition of the entrance exam and sparking intense political debate over student mental health. கோயம்புத்தூரில் 19 வயது நீட் தேர்வாளர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் வலுப்படுத்தியுள்ளது. இது மாணவர்களின் மனநலம் குறித்த தீவிர அரசியல் விவாதத்தை தூண்டியுள்ளது. Trinamool Congress leader Abhishek Banerjee met the Lok Sabha speaker, demanding the disqualification of 20 rebel members amid internal party tension. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவும் பதற்றங்களுக்கு மத்தியில் கட்சிக்கு எதிராக செயல்படும் 20 உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்யுமாறு அக்கட்சியின் தலைவர் அபிஷேக் பானர்ஜி மக்களவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். Facing an escalating rebellion, Uddhav Thackeray offered to step down as the chief of his Shiv Sena faction, emphasizing his ongoing reliance on loyal party workers. கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்துள்ள நிலையில் சிவசேனா பிரிவின் தலைவர் பதவியிலிருந்து விலகத் தயார் என உத்தவ் தாக்கரே அறிவித்துள்ளார். மேலும் உண்மையான கட்சி தொண்டர்களின் ஆதரவே தனது பலம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். The BSE Sensex fell over 600 points, halting a 5-day rally, heavily dragged down by massive selling in IT stocks after global giant Accenture trimmed its growth guidance. உலகளாவிய நிறுவனமான ஆக்செஞ்சர் தனது வளர்ச்சி இலக்கை குறைத்ததைத் தொடர்ந்து தகவல் தொழில்நுட்ப பங்குகள் கடும் சரிவை சந்தித்தன. இதனால் 5 நாட்களாக நீடித்த பங்குச்சந்தை உயர்வு முடிவுக்கு வந்து சென்செக்ஸ் 600 புள்ளிகளுக்கு மேல் சரிந்தது. Foreign institutional investors offloaded Indian equities worth over 1,000 crore rupees on Friday, turning net sellers again and heavily contributing to the ongoing negative market sentiment. வெள்ளிக்கிழமையன்று வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இந்திய பங்குகளை விற்றுள்ளனர். சந்தையின் எதிர்மறையான சூழலுக்கு இது முக்கிய காரணமாக அமைந்தது. Reliance Industries chairman Mukesh Ambani announced that the draft red herring prospectus for Jio Platforms has been approved and is being filed with the SEBI for an IPO. ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் பங்குகளை பொதுமக்களுக்கு வெளியிடுவதற்கான IPO வரைவு அறிக்கை அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அது செபி அமைப்பிடம் சமர்ப்பிக்கப்பட்டு வருவதாகவும் ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார். Indian javelin thrower Neeraj Chopra finished 4th in his season-opening Doha Diamond League event on Friday after delaying his start due to a recent injury. காயம் காரணமாக பயிற்சியை தாமதமாக தொடங்கிய இந்திய ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா தோகாவில் நடந்த டைமண்ட் லீக் போட்டியில் 4ஆம் இடம் பிடித்தார். Following 2 comprehensive victories, the Indian cricket team looks to secure a dominant series whitewash against Afghanistan in the final ODI match held at Chennai. முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி சென்னையில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது. The United States advanced to the round of 32 in the 2026 FIFA World Cup after a strong 2-0 victory against Australia at Lumen Field in Seattle. சியாட்டிலில் நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலியாவை 2-0 வரை என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அமெரிக்க அணி 2026 FIFA உலகக் கோப்பையின் அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. Prime Minister Mark Carney praised the Canadian national team's character after they secured their first ever FIFA World Cup victory with a historic 6-0 rout over Qatar. கத்தார் அணிக்கு எதிரான போட்டியில் 6-0 வரை என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்ற கனடா அணி ஃபிஃபா உலகக் கோப்பையில் தனது முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளது.
இந்த வெற்றியை பிரதமர் மார்க் கார்னி பாராட்டியுள்ளார். Italian Prime Minister Giorgia Meloni refuted claims by US President Donald Trump that she pleaded for a photograph with him during the recent G7 summit, increasing diplomatic tensions. G7 உச்சிமாநாட்டின் போது அதிபர் டொனால்ட் ட்ரம்புடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ளத்தான் கெஞ்சியதாக அவர் கூறிய குற்றச்சாட்டை இத்தாலிய பிரதமர் ஜார்ஜியா மெலோனி மறுத்துள்ளார். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான தூதரக உறவில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. Israel and Hezbollah reached a critical ceasefire agreement to halt fighting in Lebanon, preventing further disruption to the fragile newly signed US-Iran peace deal. லெபனானில் சண்டையை நிறுத்த இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாவும் முக்கியமான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொண்டுள்ளன. இது அமெரிக்கா ஈரான் அமைதி ஒப்பந்தத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க உதவும். Scheduled negotiations between the US and Iran in Switzerland to implement their peace agreement have been postponed due to recent regional violence in Lebanon. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கையெழுத்தான அமைதி ஒப்பந்தத்தை செயல்படுத்துவது தொடர்பாக சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை லெபனானில் ஏற்பட்ட வன்முறை காரணமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. The US-Iran memorandum, signed by President Donald Trump, avoids a final resolution on Iran's nuclear program, offering limited sanctions relief, while leaving ballistic missile questions unanswered. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்ட அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த இறுதி தீர்வு எட்டப்படவில்லை. தடைகளில் ஓரளவிற்கு மட்டுமே சலுகை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏவுகணை திட்டம் குறித்த கேள்விகள் அப்படியே உள்ளன. Israeli leadership is on a potential collision course with the US administration as Washington and Tehran agree to halt immediate military actions, according to Reuters. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் ஏற்கவில்லை என ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது அமெரிக்க நிர்வாகத்திற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே புதிய முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடும். Like, share and subscribe to this channel to continue learning Tamil through news. செய்திகள் மூலமாக தொடர்ந்து தமிழ் பயில இந்த சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.